அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது வள்ளலாரோட 10 நிலைகள். 1. நான் நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். 2. தன்னை சுற்றி உள்ளவர்கள் சுகமாக வாழ வேண்டும் என்று எண்ணம் வேண்டும். 3. உலகில் உள்ள எல்லோரும் இன்பமாய் வாழ வேண்டும் என நினைக்க வேண்டும். அடுத்தது, மனிதனை விட குறைந்த அறிவுடைய விலங்கினங்கள் மீது கருணை காட்ட வேண்டும். பறவை, ஊர்வன என அனைத்தையும் நேசிக்க வேண்டும். புழுவு, மீன் ஆகியவற்றிடம் கூட இரக்கம் காட்ட வேண்டும். ஓரறிவு உயிர்கள் வாடினால் கூட நாம் வாழ வேண்டும். எல்லா உயிர்களையும் தம் உயிர் என நினைத்து பழக வேண்டும். இவை புறவாழ்வு தொடர்பான 8 நிலைகளாகும். அடுத்த 2 நிலைகள் இறை வழிபாட்டு சிந்தனையை தோற்றுவிக்கிறது. அதாவது 9வது, எல்லா உயிர்களும் இறைவன் வாழும் நிலையங்கள் என்று எண்ணி அவற்றுக்கு தொண்டு புரிந்து வாழ்வதை இறை வழிபாடு என்று நினைப்பது. 10வது, இறை வழிபாட்டின்படி வாழ்ந்து இறுதியில் கருணை மையமான இறைவனோடு இரண்டர கலந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதை இதுதான் வள்ளலார் சொன்ன 10 நிலைகளாகும். நன்றி, வணக்கம்.